ஆயிரமான ஆண்டுகளாக அந்த ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் இன்னும் கைவிடலைங்க. உலகத்தின் எல்லா பொருளாதாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தங்க கையில அடக்கிட்டு இருக்க மக்களை கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். உலகத்தினுடைய மொத்த ஜனத்தொகையில அவங்களுடைய ஜனத்தொகை 0.3%. 1% கூட கிடையாது. அவங்களுடைய மொத்த ஜனத்தொகை 1% கிடையாது. ஆமா, யாக்கோப் என்னும் சிறு பூச்சி மாதிரி தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமா இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா பற்கள் உள்ள எந்திரமா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உலகத்தையே மிரட்டுறாங்க பாருங்க. இன்னைக்கு எல்லா நாடும் பயந்து போய் தான் இருக்கு. இன்னைக்கு அந்த நாட்டை பார்த்தா யாருக்கா தைரியம் இருக்கா அந்த நாட்டை தொடறதுக்கு? இன்னைக்கு தொட்டவன் அவ்வளவுதான் காலி. எப்படி இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா, அன்னைக்கு ஆபிரகாம் தூக்குனார் கைய. ஐ லுக் அப் டு காட். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, உன் சந்ததி கூட நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தரை நம்பினோர் ஒரு நாளும் மாண்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா.